என் அம்மாவின் சுவைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஜா குல்கன்ங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரோஜா குல்கன் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பன்னீர் ரோஸ்களை வாங்கி அதை இதழ்களை மட்டும் உதுத்து எடுத்துடணுங்க. காம்பு எடுத்துடணும். இது மாதிரி எல்லா ரோஸையும் நம்ம உதுத்து எடுத்துடலாங்க. எல்லாத்தையும் உதுத்தாச்சுங்க. இந்த உதுத்து வச்ச ரோஜா இதழ்களை நம்ம அலசி எடுத்துடலாங்க. ஏன்னா ரோஜா மேலே பூச்சி மருந்தெல்லாம் தெளிச்சிருப்பாங்க. அதனால் கல்லுப்பை சேர்த்து நல்லா அலசி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு இந்த ரோஜா இதழ்களை நிழல்லே உலர்த்தி காய வைக்கலாங்க. இது 3 to 4 டேஸ் 5 டேஸ் வரைக்கும் ஆகும். வெயிலில் வைக்கக்கூடாது, நிழல்லே தான் காய வைக்கணும். இது 2வது நாளாக இந்த பூ காஞ்சிக்கிட்டு இருக்குங்க. 4 நாளாக காஞ்சிட்ருக்குங்க. நல்லா ரோஸோட இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இதை நம்ம மிக்சியில் சேர்த்து அடிச்சிடலாம். இந்த கப்பால் 2 கப்பு ரோஜா இதழ் நமக்கு கிடச்சிச்சுங்க. இதை நம்ம மிக்சியில் சேர்த்து நல்ல நைஸான பவுடராக அடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நைஸாக அடித்தாச்சுங்க ரோஜா இதழ்களை. இதை இந்த பவுலில் சேர்த்துக்கலாம். 2 கப்பு ரோஜா இதழுக்கு 1/2 கப்பு கல்கண்டு சேர்த்துக்கலாங்க. இதையும் நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம். நல்லா அடித்தாச்சு. கல்கண்டை எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாங்க. கல்கண்டுக்கு பதிலாக நம்ம நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெள்ளை சர்க்கரை எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை ரெண்டையும் ஒன்றா கலந்து விட்டுறலாங்க. இப்போ நம்ம கலந்த கலவையோட நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ சேர்த்துக்குங்க. என்கிட்ட இப்போ வால்நட்ஸ் இருக்குது, சேர்த்துட்டேன். அதோட முந்திரி பருப்பு இருக்குது, அதையும் சேர்த்துட்டேன். பாதாம் பருப்பை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுறலாங்க. என்ன உங்கள்கிட்ட நட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேன் விட்டு கலந்து விடணுங்க. நான் ஒரு 100 ml போல் தேன் விட்டு கலந்து விடுறேன். ரிசர்வ்டாக இருக்கும். நம்ம இந்த கலந்த கலவையை ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னாக்க நிறைய நாட்கள் வச்சுக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வயிற்றில் எந்த மாதிரி தொந்தரவு இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது. வயிற்றுப்புண், வாய்ப்புண் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் 1 ஸ்பூன் சாப்பிட்டா போதுங்க. அருமையான ரோஜா குல்கன் ரெடிங்க. இது அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில், கண்ணாடி பாக்ஸ்லேயும் வச்சுக்கலாம், பிளாஸ்டிக்லேயும் வச்சுக்கலாம். இதில் எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். அருமையான சுவையில் ரோஜா குல்கன் ரெடிங்க. ரொம்ப சுவையாக இருக்கும் இது. இதை நம்ம டெய்லி 1 ஸ்பூன் மட்டும் எடுத்து சாப்பிட்டாலே போதும். இதை வெத்தலையோடு வச்சு சாப்பிடையில நம்ம ஸ்வீட் பீடா போடுற மாதிரி இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இன்னும் நட்ஸ் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. வெள்ளரி விதை, பம்கிங்கோட சீட்ஸு இதெல்லாம் போட்டுக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த ரோஸோட இதை நான் குறைன்னு அடிச்சிருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் நைஸாக அடித்தாலும் குழந்தைங்களுக்கும் கொடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பரான சுவையில் ரோஜா குல்கன் ரெடி. இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ரோஜா குல்கன் செஞ்சு அசத்துங்க. என் அம்மாவின் சுவைக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.